இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடு நல்ல உயரமாகவும் சிவந்தும் கீறல் கோடுகள் இல்லாமலும் காணப்பட்டால் வாழ்க்கையில் காதல், பாசம், ஈர்ப்பு, கலை ஆர்வம், வாழ்க்கை துணை மகிழ்ச்சி, திருப்தி அனைத்தும் செழிப்பாகவும் இருக்கும். பெரும்பாலும் இசை, நடனம், நடிப்பு, ஓவியம் ஆகிய கலைகளில் சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த சுக்கிரமேடு நன்றாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் காதல் கல்யாணம் பண்ணுறாங்க. காதல் கல்யாணத்துக்கு சுக்கிரமேடு மிக முக்கியமானது. ஆண்களின் கைகளிலும் பெண்களின் கைகளிலும் சுக்கிரமேடு உயரமாக இருந்தால் அவர்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். அதற்கு மாறாக ஒருவரின் கையில் மேடாகவும் ஒருவர் கையில் பள்ளமாகவும் குறுக்கு கோடுகளும் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை திண்டாட்டமான வாழ்க்கையாக அமையும். ரெண்டாவது, குடும்ப உறவு வளப்படும். குடும்பத்தில் உள்ள அண்ணன், தம்பி, அங்காளி, பங்காளி, மாமன், மச்சனன் எல்லா உறவுகளும் சுக்கிரமேடுகள் உயரமாக இருந்தால் எல்லா உறவுகளும் நீடித்து இருக்கும். பள்ளமாக இருந்தால் அந்த உறவு நீடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கூட இந்த சுக்கிரமேட்டை வச்சு சொல்ல முடியும். நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் சுக்கிரமேடு நன்றாக இருக்கும். சுக்கிரமேடு பள்ளமாகவும் கருப்பாகவும் கரும்புள்ளிகளும் குறுக்கு கோடுகளும் நேர்கோடுகளும் செங்குத்து கோடுகளும் அமைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடலில் அநேக நோய்கள் உண்டாகும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமாக மகிழ்ச்சியோடவும் செழிப்போடவும் செல்வ செழிப்போடவும் காதல் உணர்வோடவும் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு கைகளிலும் சுக்கிரமேடு நன்றாக உயரமாகவும் சிவந்தும் கோடுகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். வணக்கம்.